சென்னை மெரினாவிலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பாரம்பரிய இசையான இந்த தப்பாட்டம் பறையாட்டம் உள்ளிட்டவைகளை இளைஞர்கள் இசைத்து தமிழ் உணர்வை வெளிப்படுத்தினார்கள். இது குறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த செய்தியாளர் சுபாஷ் அளிக்கிறார். அதை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று தொடர்ந்த இந்த போராட்டம் 500 பேருடன் தொடங்கிய இந்த போராட்டமானது 5 லட்சத்திற்கும் மிகாமல் சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மனித உருவங்கள் இளைஞர்களாகவே காட்சியளிக்கின்றனர். தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். அதாவது ஜல்லிக்கட்டு செய்திகள் துவக்கத்தின் முதலாகவே இந்த ஜல்லிக்கட்டில் ஒரு உடனடி தீர்வு இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு, அதாவது ஒரு நல்ல அழுத்தமான ஒரு வலுவான ஒரு சட்டம் மூலமாக அது இயற்றப்பட்டு அதன் மூலம் ஆண்டாண்டு ஜல்லிக்கட்டு தொடரப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாகவே இருந்தது. முதல் நாள் முதற்கொண்டே இவருடைய கோரிக்கை. இந்த நிலையில் அரசு எடுத்த பல்வேறு முயற்சிகள் இருந்தாலும் இந்த அவசர சட்டம் தங்களுக்கு எந்தவித நன்மையும் தராது. எனவே நிரந்தர சட்டத்தின் மூலம்தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்த விரும்புகிறோம். அதன் மூலம் தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை பார்க்க விரும்புகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு பிறகு உள்ள சந்ததியினர் அனைவரும் இந்த ஜல்லிக்கட்டை நிரந்தர சட்டத்தின் மூலமாக கண்டால்தான் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இல்லை என்றால் அது அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது தடை பெறப்பட்டு மீண்டும் பிரச்சனை வரும், மீண்டும் ஒரு போராட்டம் வரும். நாங்கள் 5 நாட்கள் மேலாக மெரினாவில் கூடியிருக்கிறோம். இது நிரந்தர சட்டத்துக்காக மட்டும்தான். ஆனால் ஒரு அவசரமாக ஒரு உடனடியாக இந்த மாதம் நடத்திவிட்டு அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு பிரச்சனைகள் சிக்கக்கூடாது என்பதுதான் இவருடைய கருத்து. இந்த நிலையில் பல்வேறு இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களிடம் முதல்ல நம்ம கருத்துக்களை பதிவு செய்வோம். என்ன நினைக்கிறீங்க? அரசு எடுக்கக்கூடிய அவசர சட்டத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை முதல்ல பதிவு பண்ணுங்க. இப்போ இந்த டெம்பரவரியா எடுத்திருக்கிற இது நமக்கு போதாது. ஏன்னா நான் இப்போ 5 நாளா இங்க இருக்கோம். இப்போ நீங்க கொடுத்துருவீங்க, இது ஒரு 6 மாசத்துல நீங்க திருப்பி அதை வாங்கிடுவீங்க திருப்பியும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுங்கிறத நாங்கள் உலக லெவலில் கொண்டு போகலான்னு இருக்கிறோம். ஸோ இதுக்காக எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் தேவையை தவிர டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு தேவையில்லை. நிரந்தரமாக எங்களுக்கு கொண்டு வரணும். இந்த ஜல்லிக்கட்டு விஷயமாக குறித்து ஒவ்வொருவருமே தங்களுடைய பல்வேறு விஷயங்களை கலாச்சார நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். ஒருவர்கள் நாட்டு பாடல்களும் தாரை தப்பட்டைகளும் முழங்க கொண்டிருக்கிறார். அதே சமயம் ஒருவர்கள் மேற்கிந்திய இசையுடன் தொடர்ச்சியாக முழங்குவதையும், அதாவது இந்த போராட்டம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும், இளைஞர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் பங்கு வேண்டும் இசை மூலமாகவும் திரட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்ற தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சிகள் முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறனர். எங்களுக்கு நிரந்தர தீர்வு சட்டம் மட்டுமே ஜல்லிக்கட்டை நடத்த முடியும் என்பதுதான் இந்த இளைஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது.